இது இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்போது மும்மூர்த்திகள்லாம் வந்து தோன்றி இவ்வளோத்துக்கும் காரணம் வந்து உங்களுடைய பதிவித தன்மையை குலைக்கிறதுக்காக நீங்கள் அனுசுயா தேவியாக இருக்கும்பொழுது நீங்கள் இது போல் நீங்கள் வந்து கடலையை இரும்புக்கு வந்து கடலையை வறுத்து கொடுத்தீங்க. அது பராசக்தி வந்து உங்கள் மூலியமாக வந்து உலகத்துக்கு வந்து தன்னுடைய அவதாரத்தை நிறைவேற்றும் சொல்லி சொன்னதுனால இவ்வளோ நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்கனாக்கா இருவருமே வந்து ஏற்றுக்கிறாங்க. அதாவது ஜமதகினி முனிவர் வந்து சமக்கினி முனிவரோட கோபத்தை மறந்து ரேணுகாதேவியை வந்து ரேணுகை அம்மையை வந்து ஏற்றுக்கிட்டு 2 பேருமே வந்து அவங்க பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழும் போது என்ன ஆகுதுனாக்கா இவர் வரம் கேட்டார் பார்த்தீங்களா, என்ன வரம் கேட்டார்னாக்கா அம்பாளை வெட்டதுனால 3 வரங்கள் கேட்டார். ஒன்று, இறந்து போன என் தாய் மீண்டும் வரணும். நீங்கள் சாம்பலா ஆக்கியே என்னுடைய சகோதரர்களும் மீண்டும் வரணும். 3வது, இவ்வளோ பெரிய கோபம் வச்சுருக்கீங்க, இந்த கோபத்தை நீங்கள் விட்டுடணும், இன்று முதல் இந்த கோபத்தை விட்டுடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார். இந்த 3 வரத்தையும் அவர் ஏற்றுக்குன்னு தான் வந்து அவங்கள உயிர் பெற்றிருக்கிறதுக்காக கொடுத்துருந்தாரு. அந்த 4 பிள்ளைகளையும் வந்து சாம்பலாக எரிஞ்சு போன 4 பிள்ளைகளும் வந்து மீண்டும் உருவாக்கினார், வர வச்சார். இவருடைய கோபத்தையும் விட்டுட்டார்.